நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரமத்தி வேலூர் 4 சாலை அருகே பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்ப்போம். ஆனால் அதை சாதாரணமாக என் மக்கள் கடந்து போகிறார்கள். இன்னைக்கு வேளாண் குடிமக்கள் டெல்லியில வீதியில் நின்று போராடுகிறார்கள் என்றால் காரணம் அவர்களுக்காக இல்லை, நமக்காகத்தான். இதை ஒவ்வொரு நாட்டின் குடிமகனும் எண்ணி பார்க்கணும். ஏன் வேளாண் குடிமக்களுக்கு இந்த கஷ்டம் வருது? எதனால இந்த நிலைமை இருக்குது? விவசாயி கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்று ஒரு அரசு சொல்லுதுன்னா எவ்வளவு பொறுப்பற்ற அரசு, எப்படிப்பட்ட கேடுகட்ட அரசு! விவசாயி ஏண்டா கடனாளியானா? அந்த கேள்வி எழணுமா இல்லையா? ஒரு நாட்டில் வேளாண் குடிமகன் கடனாளி ஆயிட்டானா நாடு இல்லது, சுடுகாடுன்னு அர்த்தம். ஒரு நாட்டில் வேளாண் குடிமகன் வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது என்று. பசியற்ற நாடாக, வறுமை பிணியற்ற நாடாக அது வளர்ந்து வருதுன்னு அர்த்தம். ஒரு நாட்டில் வேளாண் குடிமகன் வறுமையில் வாடுகிறான், வாழ முடியாது சாகிறான், கடனிலே தவிக்கிறான் என்றால் அந்த நாடு சுடுகாடு என்று சொல்லுவது. எப்படி சொல்கிறார்கள்? மாணவர் கல்வி கடனை, மாணவ ஏன் கடனானா? கல்வி கடன். அது ஏன் கடன்? கல்வி கொடுப்பது அரசின் கடன். அதை கடன் வாங்கி படிக்கிற நிலைமைக்கு நீ வச்சது யாரு? அப்ப எதுக்கு அந்த அரசு? அது அரசா தரிசா? அறிவு ஒரு நாட்டின் ஆகச்சிறந்த செல்வம், அறிவு செல்வம். அந்த செல்வத்தை கொடுக்க வேண்டியது அரசின் பொறுப்பு, கடமை. அதை ஏன் செய்யல? என்னை கடன் வாங்கி படிக்க வைக்கிறதுக்கு ஒரு அரசு தேவையான்பர், அதுக்கு ஓட்டு போட்டு நிறுவனமான்பர். ஆத்திரம், கோபம், வெறி வரணும்ல. என்னதாண்டா நடக்குது இந்த நாட்டில்னு? இந்த அநீதியை எப்படி சகித்துக்கொள்ள முடிகிறது உங்களால்? எப்படி சகித்துக்கொள்ள முடிகிறது? இந்த காரணம் ஏன்? காரணம் இந்த பொறுப்பற்ற அதிகாரங்களால் தான் மாணவர்கள் கடன் வாங்கி படிக்க வேண்டியது இருக்கு. ஏன்? அரசு பள்ளிக்கூடம் வச்சிருக்கா? வச்சிருக்கு. அரசு கல்லூரி வச்சிருக்கா? வச்சிருக்கு. ஆனால் ஏன் அப்போ அங்கே போய் மாணவர்கள் படிக்கிறது இல்லை? அது இலவசமாக தருதா? இலவசமாக தான் தருது. ஆனால் ஏன் அங்கே போய் படிக்கிறது இல்லை? தரமா இல்லை, தரமா இல்லை. அரசு மருத்துவமனை வச்சிருக்கா? வச்சிருக்கு. பல ஆயிரம் கோடி அதுக்கு நிதிநிலை அறிக்கையில், நிதிநிலை பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அதுக்கு ஒதுக்குது, கல்விக்கென்று ஒதுக்குது, பல ஆயிரம் கோடியை ஒதுக்குது. ஆனால் ஏன் மாணவர்கள் அங்கே போய் படிக்கிறது இல்லை? ஏன் இந்த அரசு துறை சார்ந்தவர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பிக்கள், முதலமைச்சர், இவர்கள்லாம் காய்ச்சல் வந்தால் அல்லது உடம்பு முடியலன்னா ஏன் அரசு மருத்துவமனையில் போய் வைத்தியம் பார்க்கறது இல்லை? ஏன்னா தரம் இல்லை. அரசை நடத்துறது யாரு? அவர்கள் தான். ஏன் தரமில்லாத நடத்துகிறாங்க? தரங்கட்டவர்கள்ட்டே 60 ஆண்டுகளாக நீங்கள் ஆட்சியை கொடுத்ததுனால இது தரங்கட்டு போயிட்டுது. உலகத்தில் எல்லா நாடுகளிலும் அரசு நடத்துவது எல்லாம் மிகத்தரமாக இருக்கிறது. என் நாட்டில் மட்டும் ஏன் தரங்கட்டு கிடக்கு? தனியார் முதலாளி நடத்துறதா நல்லா இருக்கும்னு நம்ப சொல்லுதே நாட்டு மக்களை. அதை நீங்கள் நம்புறீங்களா? 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரம், 130 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரத்தால் முடியாது, ஒரு ஆட்சியால் முடியாது. தனிப்பெரும் முதலாளி அதானி அம்பானியால் முடியும் என்று நம்ப சொல்லுகிறது இந்திய நாடும் அந்த ஆட்சி அதிகாரமும். நீங்களும் நம்புகிறீர்கள். உங்களுக்கு பெட்ரோல் விற்கிறது யாரு? அம்பானி. மின்சாரம் தருவது யாரு? அதானி. ஏன் இதை அரசு உற்பத்தி செய்து தர முடியாதா? கல்வியை உங்களுக்கு கொடுக்கறது யாரு? தனிப்பெரும் முதலாளிகள். சாதாரணமாக ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறவன் 10 ஆண்டுகளில் பல்கலைக்கழக வேந்தர்களாக மாறி மிகப்பெரிய செல்வந்தர்களாக வர. அப்படின்னா என்ன அர்த்தம்? இழப்பில்லாத வருவாய் பெருக்கமாக இருக்குது கல்வி. ஏன்னா கல்வி அடிப்படை தேவையாக இருக்குது. கட்டாயம் படிக்கணுங்கிற போது பிச்சை எடுத்து கடனை வாங்கி சொத்தை விற்று எல்லாத்தையும் வித்தாவது நம்ம பிள்ளையை படிக்க வைக்கணுங்கிற பெரும் தவிப்பு பெற்றோர்கள்ட்ட. மருத்துவம், அம்மாவுக்கு முடியல, எப்படியாவது அம்மாவை காப்பாற்றணும். பிள்ளைக்கு முடியல, எப்படியாவது பிள்ளையை காப்பாற்றணும். பெருஞ்செலவு. தனியார் மருத்துவமனையில் போய் பார்த்தா தான் நல்லா வைத்தியம் செய்வாங்கிற ஒரு நம்பிக்கை. இதை தகர்க்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் மகன். இதை மாற்றணும்னு நினைக்கிறேன். எப்படி மாற்றுவாய் சீமான்? உலக தரத்துக்கு கல்வியை சரியா, சமமா, தரமா, இலவசமா என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தனியார் பள்ளிகளுக்கு போக வேண்டிய தேவையே இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.